திரு தியாகராஜன் சார், நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். மத ஒதுக்கீடு இல்லை அப்படின்ட்டு மோடி தொடர்ந்து பேசுகிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள், அதை நீங்கள் படித்து பார்த்தால் ரொம்ப தெளிவாக தெரியும். இதை இனக்குழுக்குக்கான ஒதுக்கீடு, மதம் என்ற வார்த்தைகள் அங்கே அல்ல. ஒபிசி இருக்கின்ற போது ஒரு இனக்குழுக்களுக்கான ஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட அவருடைய பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த அடிப்படையிலே தான் இந்த ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 70-75 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய நிலையை. ஆனால் இப்போ பிரதமர் இப்படி பேசுவது தேர்தலுக்காக என்று எதிர்க்கட்சிகள் கடும் சாடலை சாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியான பாதுகாப்பு, இந்தியாவுடைய கான்ஸ்டியூன் அசம்பிளியில் விவாதிக்கப்பட்ட நிலைப்பாடு, அதே சமயம் 1949 23ஆம் தேதி 24/1949 இதை உருவாக்கி இந்த சட்டத்திட்டத்தை மீறுவதற்கு எப்படி மரபுகளின் அடிப்படையிலே சான்றுகள் இருக்கிறது? தியாகராசன், ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின் நம்ம சொல்லலாம், ஒரு கேள்வி வந்துட்டு பார்க்கலாம். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் ஒரு வாட்டி திருப்பி பார்க்கும்பொழுது எந்த ஒரு மதத்திற்கான ஒரு இடஒதுக்கீடு என்பது எங்கேயுமே கொடுக்கப்படுறது. ஆனால் அவர்களுடைய தகுதி, கல்வி, அவர்களுடைய நிலையை பார்த்து இடஒதுக்கீடு ஒதுக்கப்படுகின்றது. பல மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டு இதை இடஒதுக்கீடை கொடுத்திருக்கின்றது என்பதை பார்த்திருக்கின்றோம். பல நீதிமன்றங்கள் இது மேல நிறைய அப்சர்வேஷன் கொடுக்கறதுக்கு நம்மால் வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது பார்க்க முடிகின்றது. என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு மதத்தை முழுமையாக ஒரு இடஒதுக்கீடு நாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது முழுமையான தவறான ஒரு விஷயமாக பார்க்கின்றேன். அதிலேயே உயர் ஜாதிகள் இருக்கின்றார்கள், நல்ல அதாவது வெல் செட்டில்டு, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராகவும் மிகப்பெரிய நிலையில் இருப்பவர்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆகையால் ஒரு இஸ்லாமியத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா வரவேற்கின்றேன். ஆனால் அதனுடைய தகுதியின் அடிப்படையில், அவருடைய நிலையின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கும். ஆகையால் இன்னைக்கு முஸ்லீம்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் கொடுக்கணும்பாங்க. பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். அப்படி பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் பொழுது நமது இந்தியாவினுடைய ஒற்றுமையில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படும். ஆகையால் ஒரு சரியான நிலையை கருதி ஒரு சரியான ஒருவருக்கு செல்லக்கூடிய அந்த உதவியாக அந்த ஒதுக்கீடு இருக்க வேண்டும் அப்படிங்கறத என்னுடைய கருத்தாக இருக்கும். திரு தியாகராஜன், ஆர்டிகிள் 292, Article 330 of the Constitution of Indian Assembly 1950s quoted that very clear. That was discussed in Constituent Assembly on 23rd August 1949. And also, அதே மாதிரி 24 August 1949. It's a grant of the restoration of the seats for the Muslim, scheduled caste and scheduled tribe and Indian Christian in the Lok Sabha. இது ரொம்ப முக்கியமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுடைய தனத்துக்கு ஏற்றவாறு, மக்களின் நிலைக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1975 ஹார்வானூர் ரிப்போர்ட் இன் கர்நாடகா and All India's Backward Class Report of 1953 has recognized the socially and educationally the backward of the Muslim and upheld the reservation for non-Hindu backward under OBC. This is very quoted that. Let me know something I'm asking you. And according to the Constituent Assembly had been done, எல்லாம் தெளிவாக நடந்தது. The decision distinct eminent person, they were participant in the Constituent Assembly. The decision were taken. இப்போ இதை எப்படி, how can you overcome? மிஸ்டர் மோடி தொடர்ந்து டிஸ்கோஸ் பண்றார், ஆர்டிகுலேட் பண்றார். இதை எப்படி நீங்க பண்ண முடியும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு தேசிய இனக்குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பேக்வர்ட் கம்யூனிட்டி. இதுல எந்த இடத்திலையும் மதம் என்று சொல்லப்படவில்லை. இதை எப்படி அவர் பேசுகிறார்? இது தேர்தலுக்கான பேச்சா? சொல்லுங்கள். பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு காஸ்ட இது ஒரு ரிலிஜன் நீங்க கொண்டு போக முடியாது. கம்யூனிட்டிஸ் நோத்துக்கிறேன், அதுல பல கம்யூனிட்டிஸ் இருக்காது. இப்போ இஸ்லாமியத்தை எடுக்கும் போது அதுல கம்யூனிட்டிஸ் இருக்கு. அதுல பேக்வர்டா இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுங்க. இஸ்லாமிய கம்யூனிட்டிக்கு நான் கொடுக்குறேங்கிறது தான் அங்க பிரச்சனையா போகுது. இன்னொரு கம்யூனிட்டி மறுபடியும் நிற்பாங்க. என்னுடைய கொஸ்டின் தான், இன்னொரு கம்யூனிட்டி நிற்பாங்க. அவங்க வரும்பொழுது அவர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லும் பொழுது என்ன ஏற்படும்? அங்க விரிசல் ஏற்படும். அங்க சகோதரத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கம் ஏற்படும். நாட்டினுடைய ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கம் ஏற்படும். எந்த ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்க பாக்குறப்ப
அங்க வந்து ஒரு ரிலிஜனுக்கு ஒரு ரிலிஜனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கலாம், ஒரு வந்து பேக்வர்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் எங்கேயுமே சொல்லல. இல்ல இப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ன என்றால் அங்க இருக்கக்கூடிய தகுதியின் அடிப்படையில், அவங்க நிலையின் அடிப்படையில், படிப்பின் அடிப்படையில் அவங்க வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாக்ட்லி அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில் இருக்கும்போது இஸ்லாமியத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அது வந்து ரொம்ப குறைவான நிலையில் இருக்கின்றார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இல்ல இப்ப நீங்க சொல்வதும் நான் சொல்வதும் ஒண்ணுதான். அதாவது இந்தியாவில் வாழுகிற தேசிய இனங்களின் கல்வி அவர்களுடைய வாழ்வாதாரம் சச்சார் கமிட்டியும் சொல்லியிருக்கிறது. எந்த சமுதாயமாக இருந்த ஒரு இருளர் சமுதாயமாக இருந்தாலும் ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு 15, 7.5, 27, 49.50. இப்பொழுது இடபிள்யூஎஸ் ஒரு 10 கொடுத்துருக்கீங்க, அது விவாதத்துக்குரியது. அப்படி கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களை முன்னேற்றுவதற்காக அவருடைய வாழ்வாதாரத்தை குறித்து தெளிவாக அரசியல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிஸ்கஸ் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு அதற்கு லெஜிட்டிமேட் பாதுகாப்பும் இருக்கிறது, சட்ட ரீதியான பாதுகாப்பும். இங்கே மதம் என்று சொல்லவில்லை, அது ஒரு இனக்குழு. அந்த இனக்குழுவும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் தான் இஸ்லாமா மாறினார்களே அவரை அவர்கள் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் அவுட் ஆஃப் பவுண்டரி, வெளியிருந்து அவர்கள் வரவில்லை. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்தியாவினுடைய இனக்குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டதான் முஸ்லிம்களுக்கு. இல்ல 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 அவர் பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்திற்கு போயிருக்கிறாங்களா? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க. ஓபிசில எல்லாரும் வர்றாங்களே. இல்ல இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்றது வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள்ங்கிற மாதிரி உங்களுடைய கூற்று இருந்தது. நான் தவறா இல்லைன்னா நீங்க திரும்பி உங்களுடைய வேர்டை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். இல்ல அப்படித்தான் நல்ல வார்த்தை வருது. இந்தியாவிலே சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் இணைந்திருப்பதாகவும் போடப்பட்டிருக்கிறது. இல்ல இல்ல நிறைந்திருப்பதாக நீங்க சொல்லுங்க, ஆனா அவர்கள் தான் இருக்கின்றார்கள் சொல்ல முடியாது. அப்படி இஸ்லாத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஜாதியில் இருப்பவர்கள் அவர்கள் வந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஒதுக்கீடு கொடுக்க இல்லையே. அது கர்நாடகா இப்ப நீங்க பார்க்கலாம், குஜராத்தில் செய்யுதுங்கிற கம்யூனிட்டில இடஒதுக்கீடுல வரல. அவங்க வந்து சியா கம்யூனிட்டில நிறைய பேர் வந்து ஓபன் கம்யூனிட்டில தான் வர்றாங்க, அவங்க இதுல வரல. கரெக்டா சொல்றீங்க, வரல, வரவே இல்ல. இல்ல 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 இப்ப நீங்க பாயிண்ட் வந்துட்டீங்க. அதே கேள்விதான் சொல்றோம். நீங்க அந்த இஸ்லாமிய மதத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லுங்க, இஸ்லாமிய மதத்திற்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது. அங்கதான் டிஃபரன்ஸ் வருது. சரி, நான் இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்றப்பதானே பிரச்சனை வருது. ரைட் ரைட். ஏன்னா இதை எக்ஸ்க்ளூட் பண்ணுவதற்கு முன்பு அரசியலமைப்பில் சட்ட பாதுகாப்பில் மிகப்பெரிய ஆளுமைகள் வாதித்தெடுக்க முடியும் என்பதைத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் வைத்திருக்கிறோம். நான் இப்ப பேசினது கூட அதிலிருந்து அப்படியே எடுத்ததை உங்களுக்கு நான் தெளிவாக மனனம் செய்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், 2 செகண்ட் இருக்கு, 2 நிமிஷம் ஐயா சொல்லுங்க ஐயா. நம்ம வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து அமைக்கப்பட்ட மண்டல் கமிஷனுடைய தனது அறிக்கை வந்து 1980 வந்து மத்திய அரசு சமர்ப்பித்தது. ஆனால் நம்ம பார்த்தோம்னா அது 1992 தான் வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. என்ன ஆட்சி பண்ணவரோட நிலைமை கலைக்கப்பட்டது. மறுபடியும் அவரால் ஆட்சிக்கு வர முடிஞ்சதா? வர முடியல. பலதரப்பட்ட மக்களுடைய கருத்து வந்து வேறாக இருக்கும். பலதரப்பட்ட மக்களிடையே கருத்துகள் ஒன்றுமில்லை. இதற்காக தியாகராஜன் இதற்காக யாரும் இந்தியாவிலே இந்து சமூகத்திலோ மற்ற சமூகத்திலோ போராட்டம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, இதுவே இல்லை. ஆனால் அரசியலுக்கு ஆக்கப்படுகிறதா என்றுதான் கேள்வி. இப்போ நம்ம இந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய 15 நிமிடத்தில் நம்ம பேச போறது மிக முக்கியமாக பொதுவாக ஆரம்ப கட்டத்தில் வந்த பல்வேறு செப்பாலஜிஸ்டுடைய கருத்துக்களை தாண்டி தற்போது பிஜேபி முகாமில் ஒரு பதட்டம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல பத்திரிகைகளும் செய்தி வந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த விதைக்கல்லான இந்த நேரத்தில் எந்த மாதிரியான பயிரை விளைவிப்பது அப்படிங்கிறத மோடி விதைக்க ஆரம்பித்திருக்கிறார், வெறுப்பை விதைக்கிறார் என்றெல்லாம் பேசப்படுகின்றது. உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள், வேலையின்மை, விலைவாசி, இன்ஃப்ளேஷன், ரெசஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிற போது உண்மையிலே பாரதிய ஜனதாவுடைய ஆளும் மாநிலங்களிலும் சரியாத கூட்டணி இல்லாத ஒரு காலகட்டத்திலும் இது ஒரு பெரும் செட்பேக் அவர்களுக்கு இருப்பது என்பதை நீங்கள் மறக்க முடியுமா? அல்லது இல்லை இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்கிறீர்களா? நல்ல கேள்வி. அதாவது எந்த ஒரு எதிர்கட்சியும் மத்தியில் ஆட்சியில் வரும்போது அவங்க வந்து இந்த கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்புலேருந்து விலகி நிற்பாங்க. எப்ப எதிர்கட்சியில போய் உட்காடுறாங்களோ அப்ப வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது, வலிவு இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் எடுக்கும் ஒரு ஆயுதம் தான் இந்த விஷயம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க காங்கிரஸே எடுத்துக்கல, காங்கிரஸ் வந்து சப்போஸ் ஜாதி படி வந்து ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவங்களுடைய எண்ணம் இருந்திருந்தால் எப்பயும் முடிச்சிருக்கலாம். அவங்க எவ்வளவு வருஷம் ஆண்டிருக்காங்க, நாட்டை ஆண்டதே ஒரு 80% ஆண்டதே அவர்கள் தான். கண்டிப்பா. ஆகையால் அது வந்து அவங்க செய்யணும்னு நினைச்சிருக்கலாம். அதான் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு தான் வந்து இருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம். இரண்டாவது,
பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு ஜாதியின் அடிப்படையில் வந்து தெரியாதா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறீங்க. அவர் எதுக்காக சொன்னாரு? ஓபிசிகளுக்கு இணையாக கர்நாடகாவில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அறிவிக்கும் அந்த காங்கிரசின் முடிவிற்கு நான் வந்து எதிர்க்கின்றேன் சொன்னார் அவரு. அதுக்கு என்ன வந்து சொன்னாரு அங்க இருக்கக்கூடிய சிஎம்? முஸ்லிம்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் 2B கேட்டகரி ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் எஸ் அப்படின்னு சொல்லி வலைதளத்துல ஒரு சிஎம் போடுறாரு ட்வீட் கர்நாடகாவுடைய. ஆகையால் ஒரு காரணம் இல்லாமல் அவர் பேசுகின்றார், ஒரு பயத்தினால பேசுறார் அப்படிங்கிறதுலாம் வந்து சரியான ஒரு விஷயமாக என்னால தோணவில்லை. இல்ல தியாகராஜன் இப்பொழுது 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். ஒரு தசாப்தம் அவரது ஆட்சி, அவருடைய ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள், நலப்பணிகள், அடுத்து 3வது முறை நான் கொண்டு வர போகிறது என்ன? சர்வதேச ரெசிப்ரோகேஷன், இன்டர்நேஷனல் விவகாரங்கள், உள்நாட்டு உற்பத்தி, சந்தைப்படுத்துதல், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இப்படி எவ்வளவு விவகாரம் இருக்கிறது. அதை விட்டு போட்டு 96 கோடி வாக்காளர்களுக்கு முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு, முஸ்லீம்கள் மட்டன் சாப்பிடுறாங்க, இதெல்லாம் பத்தி பேசினா என்ன லாபம் கிடைக்க போறது? என்னப்படி மக்கள் என்ன எண்ணுவார்கள்? என்ன பிரச்சனை எண்ணுவார்கள்? இதே வேலையாகி போய்விட்டது என்று மாட்டார்களா? இல்ல, அதாவது உங்களுடைய நீங்க வந்து அந்த புட்ட கிராஸ், அதாவது நீங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம்னா அவர் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து பேசுகின்றார் அப்படி அவர் சொல்லவே இல்லை. இல்ல அதே பரப்புரை எதிராக இல்ல, அதே பரப்புரையை பேசிக் கொண்டிருந்தார். அந்த பரப்புரையில் அவர் என்ன சொல்றாரு? அங்க இருக்க ஓசிபிகளுக்கு இது வந்து ஒரு பின்னடைவை கொண்டு வரும், அது வந்து நான் வந்து ஏற்க மாட்டேன், அதற்காக நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய நலனை பார்க்கணும் ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர், ஒரு தலைவராக இருக்கக்கூடிய, ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர். ஆகையால் ஒரு சிறிய ஒரு அதாவது மைனாரிட்டின்னு சொல்றதுனால தான் சிறியன்னு சொல்றேன், அதுக்காக தான் கரெக்டான வார்த்தைகள் வந்து வேற யாருக்கும் தமிழ்ல. மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 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 அமைப்புக்கு வந்து ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு இதுக்காக வந்து அவர் பேசுறாரு அப்படின்னு நீங்க சொல்றது வந்து சரியான ஒரு பதிவில்லை அப்படின்னு சொல்றேன். அது இமேச்சூர் ஸ்டேட்மெண்டாவும் நான் வந்து சொல்றதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு விவகாரம் நான் இடைவேளைக்கு அப்புறம் வரேன் உங்களுக்கு. இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பை மோதிலால் ஓராவிலிருந்து, அவருடைய தந்தை ராகுல் காந்தியிலிருந்து, பாட்டி இந்திரா காந்தியிலிருந்து ஒரு பெரும் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவரை போய் நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு நீ வந்தா நல்லதுன்னு சொல்றது ஒரு சரியான பேச்சா? இது ஒரு சரியான பேச்சா? இல்ல நீங்க கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க பேசுறப்ப அடிக்கடி நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து அமெரிக்கால வந்து இது சொல்றாங்க, சர்வதேச நாடுகள் வந்து இதை கூறுகின்றது, அவர்கள் வந்து எதிர்க்கின்றார்கள் அப்படின்னு நீங்க தான் கேள்வி சொல்றீங்க. நீங்க தான் வந்து ரொம்ப சர்வதேச ஒரு மீடியாவை ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக ஒரு கவனிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்கீங்க. அதை வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க, பாராட்டுக்குரிய. இல்ல நான் நிறைய அப்படி இல்ல. ஆனால் நான் வந்து மதிப்பது கிடையாது சர்வதேசத்தினுடைய. நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவில் இருக்கிறவங்க ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு ஷெல்டர் கூட கிடையாது, வீடு கூட கிடையாது, போற விடுங்க, இடம் கூட கிடையாது அவனுக்கு. அவங்களுடைய வந்து 16% மக்கள் வந்து தெருவுல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு தெருவுல வந்து 16% மக்களை வைத்திருக்கின்ற ஒரு நாடு ஒரு இந்தியாவை பற்றி பேசுவதை வந்து நான் வந்து ஒரு முக்கியமாக நான் கருதவில்லை. அதனால ஐநா சபையெல்லாம் வந்து ஒரு பேச்சா நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். ஆகையால் நம்மளுடைய நாட்டில் என்ன நடக்கின்றது, நம்மளுடைய மீடியா என்ன, இந்தியாவுடைய மீடியா என்ன சொல்லுது, இந்தியாவுடைய மக்களுடைய குரல் என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் நிச்சயமா அண்டை நாடா இருக்கக்கூடியவங்க இவங்க வந்தாதான் நமக்கு நல்லது ஒரு கோட்பாடு அவங்களுக்கு இருக்கும். அதாவது சீனா வந்து விரும்பலாம் யாரு வரணும் சென்ட்ரல்னு சொல்லி விரும்பலாம், அது மாதிரி பாகிஸ்தான் விரும்பலாம் வந்து யார் பிரதமரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து நிலை வந்து ஏற்படுவது மாற்றம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரசுடைய சீனாவுடைய உடன்படிக்கை என்ன, அது வந்து வெளில சொல்லுங்க. அதாவது 70 ஆண்டுகள் வந்து இந்தியா, 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் இப்ப வந்து கண்முழிச்சு இருக்கின்றது, தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கின்றது. வந்து முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் 1951 இருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த பொழுது முதலில் அதை வந்து எதிர்த்தது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என்பதை நினைவு கூறுகின்றேன். நாட்டில் வந்து ஜாதியை வந்து இன்னும் பிளவுபடுத்தி அதிகப்படுத்தி அதை வந்து மையப்படுத்தி அரசியல் செய்தால் நிச்சயமாக நாடு என்பது பிளவுபடும் என்பதை இங்க வந்து சொல்றேன். இந்த கருத்து வந்துட்டு அப்ப எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வரும்போது எந்த அடிப்படையில் அது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்திருக்கணும்ல, அப்ப மட்டும் எப்படி ரிசர்வேஷனுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு வந்தீங்க? கல்வியின் அடிப்படையில் நீங்க போங்க, ஆமாங்க அப்படிதாங்க இருக்குது. கல்வியின் அடிப்படையிலையும் சமூகத்தினுடைய அடிப்படையிலையும் தான் இதை எடுக்க முடியுமே தவிர வெறும் ஜாதியினுடைய அடிப்படையிலே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது.